கல்யாண மாலையில் கருப்பையா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சொல்லுங்கள். என்னோட பேர் கருப்பையா. சரி. நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். சரி. செட்டியார் இனத்தை சேர்ந்தவன் சார் நான். சரி. ஜாதி தடை இல்லை. சரி. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் சென்னையில் இருக்கேன் சார். மேனேஜராக இருக்கேன். மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ வருஷமா? ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. எங்கே நேட்டிவ் உங்களுக்கு? நேட்டிவ் திண்டுக்கல். அப்பா அம்மாலாம் அங்கே இருக்காங்க? அப்பா அம்மாலாம் அங்கே இருக்காங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மனைவி எப்படி வேணும்? அழகான குணாவதியான பொண்ணாக. சரி, ரைட். அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். கருப்பையா, பதிவு எண் 676879, வயது 35, பிகாம் முடித்தவர், சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். கருப்பையா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் நிஷா அலையஸ் பூர்ணிமா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இது 24, எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் ப்ராசஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து குறிப்பாக சென்னையிலேயே நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. நிஷா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மதிவாணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிஇ பண்ணியிருக்கிறாரு. டீம் லீடராக யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து யூஎஸில் வந்து செட்டில் ஆகக்கூடிய பெண்ணாக இருந்தால் நல்லதுன்னு விரும்புகிறாரு. மதிவாணன் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உமாதேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். கல்யாண மாலையின் திரு மோகன் சார் அவர்களுக்கும் பொறுப்பாசிரியர் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. என் மகள் ஆர் உமாதேவி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் பேங்கிங் ஆஃபீஸர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. பிகாம் ஐசிடபிள்யூஏ எம்பிஏ ஓகே ஓகே படிச்சிருக்காங்க. ஐசிடபிள்யூ இன்டர்வியூ வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரி. ஃபைனல் இப்போ எழுத போகிறாங்க. ஓகே. நாங்கள் விஸ்வகர்ம இனத்தை சேர்ந்தவங்க. சரி. எங்களுக்கு அதே இனத்தில் சேர்ந்த பையன் தேவைப்படுது. ஓகே, ரைட். குடும்ப பங்கான ரொம்பவும் ஆர்த்தடிக் ஃபேமிலி அப்படிலாம் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. சரி. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து ரொம்ப மாடரேட்டாக இருக்காங்க. ஓகே. ரொம்ப ஜாலி டைப்பாக, என் பொண்ணும் நல்லா ஜாலியாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜோவிலாக இருக்க மாப்பிள்ளை இருந்தால் போதும் எங்களுக்கு. வெரி குட். ரைட். நல்லா படித்த பையனா நல்ல ஜாபில் கவர்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. மோஸ்ட் ப்ராபப்ளி பேங்கிங் இருந்தாக்கா அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே ஓகே. நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. உமாதேவிக்கு சிறந்த கணவன் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் உமாதேவி, பதிவு எண் 663436, வயது 25, பிகாம் எம்பிஏ ஐசிடபிள்யூஏ முடித்தவர், பேங்க் ஆபீசராக சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் படித்து வங்கி பணியில் அல்லது ஐடி துறையில் பணியிலுள்ளவரனை எதிர்பார்க்கிறார். உமாதேவி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சாய் வசந்த்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். இது 26, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் டெப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. சாய் வசந்த்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராஜசேகர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது பிஜி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ராஜசேகர் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நம்ம ஊரில் இன்னைக்கு பணம் எக்கச்சக்கமாக இருக்குது. சுதந்திரம் வந்துடுச்சு, நாங்களே அங்கே அதெல்லாம் இங்கேயில வந்து கிடக்கு. லட்சக்கணக்கானவர்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மலர வைத்த சன் டிவி கல்யாண மாலையின் 15ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 3, 4 தேதிகளில் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நடைபெற உள்ளது. உலகெங்கும் வாழும் வரம் தேடுவோரிலிருந்து மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க கிடைத்திருக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளுங்கள். கல்யாண மாலை, 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. போன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. பணம் பெருகுவதால் மனித மனம் பண்படுகிறதா பாழாகிறதா? நடுவரின் தீர்ப்பு. பெரியவர்களே, ரொம்ப கடுமையான சில செய்திகளை சொல்லிட்டு
ஒரு நெருக்கடியான நேரத்தில் நடுவர்கையில் நல்ல தீர்ப்பை கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ இதுவரை கெட்ட தீர்ப்பையாக கொடுத்துருக்கேன் நான். ரொம்ப உருக்கமாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இன்றைக்கு பேசிய இந்த பேச்சு போக்கே ரெண்டு பக்கமும் இந்த தலைப்பை கொஞ்சம் உள்வாங்காதபடி, பணத்துக்கும் மனத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு போக வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு பணத்தினுடைய பெருமைகளை பற்றி பேசியிருக்கோம் நிறையா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெருமைகளையும் சிறுமைகளையும் நாம் பேசியிருக்கிறோம். பணம் பெருகுகிற பொழுது ஒரு நாடு என்ன ஆகிறது என்றும் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாம் கொஞ்சம் தொலை தூரத்திற்கு போன விஷயம். பணம் இருக்கே, அது பெருகுகிறது. எப்படி? ஒரு தனி மனிதன் கையில் பணம் வர்ற போது அது அவன் சம்பாதித்த பணமா, இல்லை அவங்க அப்பன் சம்பாதிச்சதுல வந்த பணமா, இல்லை அவங்க பாட்டம் பூட்டை சம்பாதிச்சு கொடுத்த பணமா? இந்த மூன்று வழியாகவும் பணம் பெருகுகிறது. மூணு வழியா வந்த பிற்பாடு கூட அது பெருகணும் அப்படின்னா குண்டளவு பொண்ணு இருந்தாலும் கூட குந்தி தின்னா ஒண்ணுமில்லாம போயிடும். அப்படின்னா அதை பெருக்கணும். எப்படி பெருக்கிறது? இந்த பெருக்குவது என்பது என்ற விஷயம் வந்த உடனேயே அதை சலத்தால் பொருள் செய்து ஏமாறுத்தல்னு ஒரு பொருள் இருக்கு. நல்ல வழியில பணத்தை பெருக்குவீங்களா, கெட்ட வழியில பணத்தை பெருக்குவீங்களா? நம்ம வச்சிருக்கிற வழிகள் எல்லாம் என்ன வழிகள்னு யோசித்து பாருங்க. உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். முறையாக சம்பாதிக்கிற பணம் மிக வேகமாக பெருகி விடுமா? பெருகாது. முறையில்லாமல் சம்பாதிச்சாதான் கொஞ்சம் பெருகும். முறையில்லாமல் பெருகினா அது பணமா? முதல்ல அதை விளக்கணும். அதை விளக்கிட்டு இல்லை ஒரு நல்ல வியாபாரி அதுவும் இருக்காரு, எவ்வளவு நம்ம படிச்சிருக்கிறோமோ அவ்வளவுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை கொடுத்துருக்குறாங்க, அந்த முறையில் வாங்கியிருக்கிறோம். அதர்மமாக கேட்டல்ல. இதையெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ பணம் சேர்க்கறது அப்படின்னு சொன்னால் என்ன வழியில் சேர்க்குறாங்க? இப்போ நம்ம ஊருக்குள்ளே பணம் இப்போ மெல்ல மெல்ல அதிகாரிகள் கையில் பெருகுது. எப்படி? சம்பளம் வாங்கின சம்பளத்தோடையா நிற்கிது? இல்லையே. பணப்புழக்கம் அதிகமாக வருது. அப்படின்னா இந்த பணப்புழக்கம் வருவதற்கு எது காரணமாக இருந்துச்சு? கள்ள நோட்டு அடிச்சிருக்கான்னு சொல்கிறான். ஏகப்பட்ட கள்ள நோட்டு உள்ளூரும் அடிக்குது, வெளியூர்லேருந்து அடிச்சும் வருது. அப்போ ரெண்டு அதர்ம வழி உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒத்துழைப்பு யார்? உள்ளூர் ஆளுங்க. அப்புறம் 3 கடத்தல். இங்கேருந்து பொருட்களை அரசுக்கு தெரியாமல் கடத்தல்கள் இருக்குது. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்படி அதர்ம வழியில் பெறுகிறதுனால நம்ம ஊரில் இன்னைக்கு பணம் எக்கச்சக்கமாக இருக்குது. சுவிஸ் பேங்க்காரனே நம்ம ஊர்க்காரனை பார்த்து யோசிக்கிறான். சுதந்திரம் வந்துடுச்சு நாங்களே அங்கே, அதெல்லாம் இங்கேயில் வந்து கிடக்கு. இங்கே சுதந்திரமே பணமாகி எங்கே போய் கிடக்குது? சுவிஸ் பேங்கில் போய் மூச்சு விட முடியாமல் கிடக்கு. இந்த பணம் வந்ததுனால மனம் என்ன ஆகியிருக்குது அதைத்தானே நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த மனம் நம்ம கையில் இல்லை. அது ஏன்னா நம்ம அப்பாவும் அம்மாவும் அவங்க சேர்ந்த இடமும் சேர்ந்து என்ன ஆச்சோ அவர்கள் கொடுத்த கொடை முதல்ல மனம். அந்த மனத்துக்குள்ளே ஏற்படுகிற குணம் இருக்கு பாருங்க, அதுவும் அவர்கள் வழியில் வருகிற விஷயம். அப்படி வந்த பிற்பாடு அது என்ன ஆக போகுது? நட்பும் தயையும் கொடையும். இந்த வள்ளல்களை சொன்னாங்களே, அதெல்லாம் என்னவாகுது? பிறவி குணம் அது. அப்போ எங்கேயோ சில பேர் கொடுக்கறத வச்சுக்கிட்டு இது பெருகிறதுனால தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது சொல்லி முடியாது. ஏன்னா நம்ம ஊருக்குள்ளேயே பாரி கொடுத்தாரு, அதே அளவு படம் நம்ம மன்னர்கள் கையில் இல்லையா, மூவேந்தர்கள் கையில். அவங்க ஏன் இவரை போய் கொன்னாங்க எல்லாருமா கூடி? இவர் ஒத்தையில் இருந்தார். இவங்க கூடி ஒரு 7-8 பேராக சேர்ந்துக்கிட்டு போய் அவரை கொலை செய்கிறாங்களே எப்படி?
அவர் பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாதபடிக்கு அடுத்த நாளே எங்கே வந்து நிற்கிறாங்க, அரண்மனையை இழந்து போய் ஒரு குன்றத்துக்கு பக்கத்தில் பருத்தி குடிசையில் வந்து குடியிருக்காங்களே. என்ன காரணம்? அப்போ அவர்கிட்ட வாங்கின புலவர்கள் இருக்காங்களே, பாரிக்கிட்ட வாங்கிய புலவர்கள், அந்த புலவர்கள்ல பல புலவர்கள் எங்க போனாங்கன்னே தெரியல. யாரோ ஒரு ஆளு கபிலர், புலன் அழுக்கற்ற அந்த நாடன், அவன் ஒருத்தன் தான் துணிஞ்சு போய் நின்று, பாரியுடைய பிள்ளைகளாயுது என்று ஒரு அத்தனை புலவர்களுக்குள்ளே ஒரு ஒத்தைக்கு ஒரு ஆள் போய் நிற்கிறா அப்படின்னா அது பிறவி குணம்னு தனியா தெரியுதே. குணம் என்பது தனியா தெரியுது. அது மனுஷனுடைய மனசு இருக்கு பாருங்க, அது ஒரு ரஜோ தாமச குணம் சத்துவ குணம் 3 குணம் இருக்கு அதுக்குள்ள. இதுல எது விஞ்சி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஆளை மதிப்பிட முடியும். பணம் கூடும்போது இதை சரி செய்ய முடியுமா? பணம் பெருகுவதால் மனித மனம் பண்படுகிறதா பாழாகிறதா? நடுவரின் தீர்ப்பு வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலையில் நித்யா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இவங்களுக்கும் கூட பிறந்தவங்க 2 தம்பிங்க சார். இவங்க தான் பெரியவங்க. சரி. குணம்லாம் நல்லா இருக்கும். சரி. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் எதிர்பார்க்குறோம். நிச்சயமா சார், அதே மாதிரி கிடைக்கும் சார். சொல்லுங்கம்மா. என்னோட சித்தி பொண்ணு இவங்க. சரி. என்னோட சித்தி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்காங்க, ஈவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் சித்தப்பா வந்து ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர். சரி. ரொம்ப தங்கமானவங்க. அதே மாதிரி பொண்ணும் பற்றி ரொம்ப தங்கமான குணம். ஓகே. நல்ல படித்த நிரந்தர வேலையில் உள்ள நல்ல ஒரு மணமகன் தேவை எங்களுக்கு. வெரி குட். ரைட். ஓகே. நித்யா ட்ராயிங் டீச்சராக இருக்கேன். சரி. எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் அணைக்கட்டு பிளாக்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. கணவன் எப்படி வேணும்? நல்லவராக இருக்கேன். நல்லவராக இருக்கணும். நல்லவர் கிடைப்பாங்க. ஓகே. சரிங்க. சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். டி நித்யா, பதிவு எண் 699464, வயது 32, டிராயிங் முடித்தவர், டிராயிங் டீச்சராக வெள்ளூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து அரசு பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். நித்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வள்ளியம்மாள் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, ஸ்கூல் படிச்சிருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. காது கேட்க இயலாதவங்க. ஓரளவு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற தன்னை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. வள்ளியம்மாளுக்கு சிறந்த கணவன் உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் விஜயாலயன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 40, யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் இந்த சப்ஜெக்டில் MA பண்ணியிருக்கிறாரு. யோகா ப்ரொஃபஸராக காஞ்சிபுரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. விஜயாலயன் எதிர்பார்ப்புக்கேற்ற சிறந்த பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கணேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோவில்பட்டி. சரிம்மா. 2 பையங்க. சரி. மூத்தவன் தான் கணேஷ். ஓகே. அவன் மகேந்திரா சிட்டியில் IT கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். சரிம்மா. நல்ல பையன், நல்ல குணம். சரி. நல்ல பொண்ணாக வேணும். ஓகே. வேலை பார்க்குற பொண்ணு தான் வேணும். சரி. ரைட்டு. மகளாக வச்சுப்பேன் நான். மருமகங்கிறத விட மகளாக வேணும். சரிம்மா. ரைட்டு. நல்ல குட் ஹேபிட்டு, நல்ல கெட்ட பழக்கமும் கிடையாது. குணமான பையன், நல்ல தங்கமான பையன். சரிம்மா. ரைட். ஓகே. சைவ பிள்ளையாக வேணும் சார். ஓகே. அது உட்பிரிவு இருந்தாலும் பரவாயில்ல, வெஜிடேரியன் தான் வேணும். ஓகேங்கம்மா, நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல மருமகள் உங்களுக்கு. கணேஷுக்கு சிறந்த மனைவி கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் கணேஷ், பதிவு எண் 678760, வயது 28, BCom முடித்தவர், சீனியர் IT அனாலிஸ்டாக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கணேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கோகிலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, BE, மேலும் MS முடிச்சிருக்கிறாங்க. US கலிஃபோர்னியாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. கோகிலா எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுரேஷ் மூர்த்தி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BTech பண்ணியிருக்கிறாரு. சிங்கப்பூர் MNCயில் ப்ராசஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த குடும்ப பாங்கான நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. சுரேஷ் மூர்த்தி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
லட்சக்கணக்கானவர்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மலர வைத்த சன் டிவி கல்யாண மாலையின் 15ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 3-4 தேதிகளில் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நடைபெற உள்ளது. உலகெங்கும் வாழும் வரம் தேடுவோரிலிருந்து மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க கிடைத்திருக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளுங்கள். கல்யாண மாலை, 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. போன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த பணத்துக்கு இதுக்கு குணத்துக்கும் பெரிய தொடர்பு இல்லை. ஆனால் மனுஷனுடைய மனசு இருக்கு பாருங்க, அது ஒரு ரஜோ, அப்புறம் என்ன இருக்குது, தாமச குணம், சத்துவ குணம், 3 குணம் இருக்குது அதுக்குள்ள. இதில் எது விஞ்சி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஆளை மதிப்பிட முடியும். எது விஞ்சுகிறதோ அதை இன்னொன்று கூடித்தான் சரி செய்யணும். பணம் கூடும்போது இதை சரி செய்ய முடியுமா? அதுதான் இங்கே கேள்வி. கல்வி கூடும்போது சரி செய்யும் குணத்தை. ஆனால் பணம் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த 3 குணத்துக்குள்ளே எது விஞ்சுகிறதோ அது சேருகிற போது மனசு என்ன செய்யும்? அடிக்கடி நான் நான் நான். அதனால தான் என்ன செஞ்சான் அறிவியல் அறிஞர்கள், மனிதனே குரங்கிலிருந்து பிறந்தான்டானா, மனித மனத்தை மனமனும் பேய் குரங்கு மடப்பயல் அப்படின்னாரு. இது பேய் குரங்கு, மனத்தை குரங்குன்னு சொல்லலாமா? அது குரங்குத்தனம் பண்ணுகிறது. ஒரு இடத்துல நிற்குதா? அது இல்லை. அப்படின்னா பணம் வந்த பிற்பாடு பண்படுகிறது என்பதெல்லாம் எனக்கு என்னமோ அப்படி இருந்தால் இந்தியா அடிமைப்பட்டு இருக்காது. இந்த நாட்டிலிருந்து வியாபாரம் பண்ணுவதற்குத்தானே வந்தார்கள், பணக்காரர்களாக தானே வந்தார்கள். என்ன தவறு செய்து விட்டார்கள் என்று இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள். அறியாமல் இருந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அத்தனையாக கொண்டு போய் வியாபாரம், பணம் பெருக்குகிற வெடிக்காய் வியாபாரம், அதை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டை கிழக்கு நாடுகளையே அடிமைப்படுத்தினார்களே. பணக்கார நாடுகள் செய்த வேலை தானே அது. அப்படின்னா பணம் வந்தால் பணக்காரர்களை மேலும் பணம் சேர்க்கத்தான் சொல்லுமே தவிர பண்படுத்தும் என்று சொல்ல முடியாது. பண்படுத்துவது என்பது மன உள்ளளவில் பண்படுத்தாது. வேணால் அவங்க ஆடையில் மாறி இருப்பாங்க, அவங்களுடைய சாப்பாடு வகை வித்தியாசமாக இருக்கும், அவங்களுடைய நுனிநாக்கு பேச்சுக்களெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் அதை தமிழகத்திலேயே பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிப்படையான பாலியல் அதிகமாக மாறும். அங்கே வன்முறைகள் அதிகமாகும். அதற்கு ஒரு உதாரணம், சாம்ராஜ்யங்கள் எழுகிற பொழுதெல்லாம், ரோம சாம்ராஜ்யம் எழுந்தபோது அதனுடைய வளர்ச்சியில் நடந்தது என்ன? முழுக்க அங்கே ஒழுக்கம் என்பது கெட்டுப்போச்சு. இது பணம் பெருகுகிற பொழுது மெல்ல மெல்ல அதர்மமும் பெருகுகிறது என்பதற்கு அடையாளம் அது. இதைத்தான் இவன் மிக தெளிவாக அவனுடைய புத்தகத்தில் குறிப்பிடுறான். இது எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக வச்சு பார்த்தீங்கன்னா, பணம் இருக்குங்க, அது வரட்டும், அது பெருகினா புறத்தே நாம் அழகு பெறலாம், வசதிகள் சேர்க்கலாம், மாறுபட்டவர்களாக தோற்றம் தரலாம், அவ்வளவுதான் இருக்குமே தவிர அகத்தால் நாம் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு இல்லை. அது எனக்கும் என் மனத்திற்கும் இருக்கிற போராட்டம். நான் 100 ரூபாய் சம்பளம் வாங்குகிற பொழுது என்னுடைய மனநிலை என்னவாக இருந்ததோ அதுதான் நான் 10,000 ரூபாய் வாங்குகிற பொழுதும் ஏற்படுகிற பொழுது இன்னும் 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 என்று
துரத்தி கொண்டு போகிறேனே தவிர அதை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது மட்டுமல்ல. மற்றவர்களுக்கு என்ன கொடுப்பது? என் சொந்த தாய் தகப்பனுக்கு கொடுப்பதற்கு கூட என்னுடைய மனைவியினுடைய உரிமையை, அவளுடைய அனுமதியை கேட்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய சொந்த சகோதரிகளுக்கு கொடுப்பதற்கு கூட என்னுடைய மனைவியினுடைய அனுமதியை கேட்க வேண்டியிருக்கிறது. இன்னும் பெருக வேண்டும், இன்னும் பெருக வேண்டும் என்று ஆசை வயப்பட்ட நிலைதான் பணத்துக்கு வருமே தவிர அதுதான் சகல பாவங்களின் இருப்பிடம். பணம் என்பது சகல பாவங்களின் பிறப்பிடமும் இருப்பிடமும் அதுதான் என்று விவிலியம் குறிப்பிடுகிறது. இது எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பார்த்தா பெரியோர்களே, பணம் பண்பாட்டை வளர்த்துவிட ஒரு நாளும் அதற்கு சக்தி இல்லை. பணத்தால் மனம் பாழாகிறது, பெரிதும் பாழாகிறது. வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். பசங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பையன் வந்து சொன்னான், எங்கள் அப்பா பெரிய மேஜிக் எல்லாம் காட்டுவார் பிரமாமா அப்படின்னா. என்னடா மேஜிக் காட்டுவார்னா, இந்த கையில் காசு வச்சு இப்படி மூடுவார், அதுக்கப்புறம் இந்த கையை திறந்தாருன்னா அதில் காசு வரும். உடனே அந்த பையன் சொன்னேன், இதெல்லாம் என்னடா பெரிய மேஜிக்கு, எங்கள் அப்பா இதை விட பயங்கரமான மேஜிக் எல்லாம் பண்ணுவாருன்னா. என்ன அப்படின்னா, ராத்திரியில் படுக்கும்போது என் பக்கத்தில் படுத்திருப்பார், காலையில் எந்திரிக்கும் போது எங்கள் அம்மா பக்கத்துலேருந்து எந்திரிப்பார். இயக்குனர் நடிகர் திரு கே பாக்யராஜ் தலைமையில் டாலஸ் கல்யாண மாலை நிகழ்ச்சி அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். KMmatrimony.com.